பிரைஸ் லார்ட். இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க வேண்டும் என்று இயேசு ஏன் சொன்னார்? மத்தேயு 7:13-14. இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்கிறது, அதன் வழியாக பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர் சிலர். இடுக்கமான பாதை ஜீவ வழியை வழி நடத்துகிறது, விசாலமான பாதை மரண வழிக்கு வழி நடத்துகிறது. சுதந்திரத்தை வாக்களித்த விசாலமான பாதை தேவனிடமிருந்து பிரித்து நரகத்துக்கு இட்டு செல்லும். ஆவிக்கு பிரகாரமாக மெத்தனமாக இருப்பவர்கள் இப்படிப்பட்ட அழிவின் பாதையை தேர்ந்தெடுப்பாங்க. குறுகிய வாசல் மற்றும் கடினமான பாதை ஆகவே மன திரும்புதல் மற்றும் ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு வேண்டிய ஒழுக்க நெறிகளுக்கு உருவகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு சிலர் மாத்திரமே குறுகிய கடினமான பாதையை தேர்வு செய்வாங்க. நம்ம அழிக்க அச்சுறுத்திய கடினமான பாதை நம்ம தேவனுடைய வாழ்க்கைக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நித்திய ஜீவனுக்கும் நம்மளை பங்களிக்கிறது. ஆகவே சீஷர்கள் முதலில் இடுக்கமான வாசலுக்குள் பிரவேசித்து பின்பு பிறரையும் அந்த வாசல் பிரவேசிக்க உதவி செய்ய வேண்டும்.